மன்னிச்சுக்கண்ணா போய் வாண்ணா. குருநாதர்கிட்ட சொல்லு நல்லதா தப்பான்னு சொல்லு. தப்பு தான் அது போய் வாண்ணா. தப்பு தான் அது போய் வாண்ணா. உட்காருண்ணா உட்காருண்ணா. உனக்கு என்ன வேணும்? காதல் வேணும். காதல் வேணுமா? அப்படியே சொல்ற? ஆமா. உன்னை காதலிக்கணும்ன்றியா? காதலிக்கணும். அப்படியே சொல்ற? ஆமா. கொல்லையிலே கொய்யா பல்ல பார்த்தா பயமா இருக்குது. பல்லையா பாக்குறேனியா? பல்ல பாக்காத. கொல்லையிலே கொய்யா மரம் என்ன சின்ன வயசுல பாத்துட்டு கூட வச்சுட்டு வந்திய ஒரு கொய்யா மரம் காய்ச்சிருச்சியா? காய்ச்சிருச்சு. எத்தனை காய்ச்சிக்குதா? 2. எவ்வளவு இருக்குதா? இவ்வளவு பெருசு. ஆமா. சரி எப்படி பார்த்தா? அது உனக்கு வேணுமா? வேணுமா? நிஜமால? வீட்ல வந்து கட்டி போய் பாப்பா உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஆடிரோ சோரவி காரி ரோசாப்பூ பந்தக்காரி சரித்து வரனாலோ அப்படியில படுத்ததில்லை. பாப்பா சோரவி காரி ஜோடி அதனால ஓடி போலான்றியா? ஆமா. ஓடி போலாம் கூப்பிடுறேன். யோ ஓடி போலான்னு கூப்பிட்டியே மாமா. ஒரு பேச்சுக்கு எம்மா எப்ப இருக்கிற பழகுதே எப்பா மாமா தருகையிலே தருகையிலே ஒரு முத்தம் முட்டிட்டு போயிடு. அப்படியே சொல்றா? ஆமா. நான் முத்தம் முட்ட ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். வேற லெவலு. எமோ சேல 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 கட்டும் சொல்றியா? உடுக்கியா வாயில இசை வருமா? உடுக்க வச்சுங்கயா பாட்டுக்கு நான் உடுக்க வச்சேன் வாயிலே. அப்படியே சொல்ற? ஆமா. கருத்து கண்ணா கருத்தாரா
சாப்பிடுவாங்க என்ன இது சாப்பிட்டா உடம்பு கட்டுறாது உடம்பு நல்லா கட்டு ஜென்னு மாதிரி இருக்கும் ஐயோ என்ன பண்ணா மாமா ஓ ஏதோ ஆமாயா இந்த இந்தியாவளத்துல நான் நரம்பா உருகிட்டயா ஐயோ பாவம் ஏன் மாமா ஏன்? ஏங்கோ மாமா பாவா நாயே நீ வாங்கிட்டுல நானே பூஜா பூஜா வரமாட்டியா போறியா போ வராத யா சீச்சி நாயே திங்காரங்கட்ட நாயே என்ன பண்றது தெரியல நாய் நாய் முடிச்சியா நாய் காலத்துக்கு மூத்திரம் தனிமே மூத்திரம் ஆமா நாய் கொண்டு வந்துருமா வேற ஓஹோ ஆ, எப்பா என்னம்மா போதும் என்ன? உன்னை எது சொன்னாலும் அந்த குணமா மாறிடுற ஆமா நான் வந்த விளக்கத்தை காட்டுட்டுமா காட்டுனா நான் பார்த்து நேக்கிறேன் என்னத்த பாக்குறேன் விளக்கம் நான் விளக்கட்டுமா நீ விளக்கு விளக்கு என்னத்த விளக்கட்டான் நீ வந்த விஷயத்தை விளக்கு விளக்கத்தை விளக்கட்டுமா இடியா என்று விளக்கமா சொன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆமா சொல்லாம சொல்லு உனக்கு தெரியுமா தெரியாது ஆ? தெரிஞ்ச நாயம்மா நான் இப்படி ரோல் பண்ணுங்க லோல் படுங்கிறீங்க நான் யாருன்னு தெரிஞ்ச ஆ. லோலே படமாட்டேன் அப்படியே சொல்றா ஆமா சரி சரி ஆகட்டும்மா அவ்வளோ இட்டு ஆ? ஆ. ஐயோ, அதிசயமான மாலை. ஒரு பெண்ணாகப்பட்டவன் சாலை வந்து என்ன செய்ய வேண்டும் சாணி தான் போடணும் என்ன பண்ணணும் சாணி என்ன சாமி செங்கலா போட்டா அதான் போடுவாங்க எப்படி மூஞ்ச கழுவினேன் தோக்கு மூஞ்சிய போட்டு அம்மா நீட்டு விட்டுக்கினேன் விட்டுக்கிறேன் தெரு வாசிப்புல வந்து வந்து தெருக்கு பக்கம் பார்த்து சாணி போடணும் தெற்கு பக்கம் பார்த்து எங்கன்னா வீட்டுல இப்படிதான் சொல்லி கொடுத்துக்கிறியா முன்னாடி அப்படிதான் போடுறா தினம் தினமா ஆ. ஓ, ம். ஆ. ஆ, என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அந்த நேரம் பார்த்தா அவன் எழுந்து அப்பதான் மூஞ்சி உள்ள வீட்டு வந்து வெளியே வருவான் என் மொண்டாடி சட்டியில சாரி வச்சு ரெடியா பாத்துருப்பான் அவன் வெளியே வந்தவங்க உங்களுக்கு அவனுக்கு சண்டை பூடுவானா 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 என் மொண்டாடி பக்கத்து வீட்டுக்கு உனக்கு சண்டை சண்டை முன்னாடிக்கும் ஆமா அதனால அவன் வேலைக்கு போகும்போது 6 மணிக்கெல்லாம் எழுந்து வெளியே வருவான் 5:30 மணிக்கெல்லாம் அவன் போகும்போது அப்படியே கூடுவானான்னு தெளிப்பாளா கொண்டாட்டி வச்சுக்கிறேன் நீ என்ன பண்ணா அம்மா நல்ல நேரத்துல கப்புனே இருக்க மாட்டேங்கிறான் சத்தம் வாங்கிட்டு இருக்கிறான் வீட்டுல ஆமா ஏன் நீ இங்க வந்துட்டு அவன் அங்க ஆடுறானா என்ன எப்பா நீ சொல்ல முடியாது இருக்கலாம் யார் தெரியுமா கனகமாபுரி தேசத்திலே மணிகர் குலத்தில் பிறந்த மணிகர் குலம் மணிகர் குலம்
ஏய் அப்படி என்ன கேளு என்ன தெரியலப்பா எனக்கு அதான் நோத்தர கேக்குறேன் நானு உயர்ந்த குலம் சரி வணிகர் குலம் என்னம்மா தெரியாது. தெரியலம்மா தாசி குலம் அப்படின்னா கூட எனக்கு தெரியாதுமா ஏன்னா நான் என்ன தெரியுமாண்ணா ஏன்னா இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது வணிகர் குலம் தாசி குலம்னா யாருக்கு சில பேர் தெரியாது போங்க எனக்கு இப்பதான் அது ஞாபகத்துக்கே வருது செவடியான்னு சொல்லிட்டு போயேன் என்னது? செவடியா குலம் அப்படியே சொல்லுவாங்க. வேற என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆ அது மாதிரி இங்க நாங்களே இழிவுபடுத்திக்க மாட்டோம். டீசன்ட் ஆமா. நாகரிகமா டீசன்ட் போங்க நாகரிகமா பேசணும்னா டீசன்ட்டா வணிகர் குலத்துல பிறந்த அதாவது தாசி குலத்துல பிறந்த என்னுடைய அபிதானம் கனகமாபுரி தேசத்தில் பிறந்த சரி. என்னுடைய பெயர் தெரியுமா? தெரியாது சுப்பு. யாருன்னா புடிச்சுன்னு ருப்பு பேர் சுப்பு அதான் ருப்பு யாருக்கு புடிச்சிருந்தது பத்தியா? இல்ல யாருன்னா சொல்ற சும்மா தாங்கிறாரு மச்சான் என் பேரு சுப்பு தாசி. சரி ருப்புதாசி இந்த பெயரோடு நீ என்ன தொழில் செய்யற என்ன வேலை செய்யற சொல்லு தாசி குலன்னு சொன்னனே. ஆமா. தாசி குல பெண்கள் எல்லாம் என்ன தொழில் செய்றீங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? என்னுடைய குலப்பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு போகக்கூடிய இடம் எங்க தெரியுமா? எங்கம்மா எங்கம்மாவா? என் தெருல அதான் கேட்டான் கட்டிய மனைவிக்கு தெரியாம தெரியாம எங்க போவாங்க? அப்ப யார் அது சரகடிக்காது பொண்டாட்டிட்டு சொல்லிட்டே போலாமா ஒன்றும் தப்பு கிடையாது ஏமா எனக்கு தெரியாதுமா எனக்கு சொல்லுமா மனைவிக்கு தெரியாம போற இடம் ஒண்ணு இருக்குது. என்ன தெரிஞ்சா நான் ஏன் பிடிக்கிறேன் நீ போனது இல்லையா? பின்ன ஏன் எங்க போனா யோ நீ போனது இல்ல? சத்தியமா கிடையாதுமா இனிமேட்டு கத்துக்கியா? நான் கத்துக்கிறேன் கை வைக்காது கை வைக்காது கை ஒரு மாதிரியாகுது மாதிரியா எங்க செல்வார்கள் தெரியுமா? செல்வார்கள் தாசி இடத்துல செல்வார்கள் மோதத்திற்காக இச்சையை தீர்ப்பதற்காக. அப்படியா? ஆமா. சரி அவங்க கிட்ட என்ன நீ வாங்கிக்குவா டேய் உன்னை நேரி வந்து நான் தேடி வராங்கன்னு என்னை நாடி வரக்கூடிய ஆடவர் இடத்துல இருக்கக்கூடிய எப்படி அவர்களை மறைக்குவேன் அவர்களிடத்துல ஆசை வார்த்தைகளை பேசுவேன். மாமா செல்லம் அம்மே பட்டு நானே கொஞ்ச நேரம் வாங்கிட்டு இருக்கேன் ஐயோ இப்படி எல்லாம் ஆசை வார்த்தைகளை அவரிடத்துல பார்த்து பேசுவோம். பேசி அவர் என்ன பாப்பாரு? எழுத பாப்பாரு. எப்படி தெரியுமா? முத்து போன்ற பற்கள், கோவை இதை போன்ற உதடு, செண்டு மலர் போன்ற சனம், பள்ளிக்கொடி போன்ற இடை, வாழைத்தண்டு போன்ற துடை, அன்னம் போன்ற நடை, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அழகை எல்லாம் கண்டு அவர்கள் பார்ப்பார்கள். சரி பார்த்து என் மீது மாதம் கொண்டு என் மீது இச்சை கொண்டு எங்க அழைத்து செல்வேன்? ஆடவரை மழக்கி எங்க உன்ன மாரி ஆடவரெல்லாம் மறக்க மாட்டேன். உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு என்கிட்ட தெரியாதான் போச்சு எந்துக்குதுமா எம்மா வச்சுக்கிறா? ரோடு ஓரத்திலே வச்சுக்கிறேன். ரோட்டு ஓரம்னா? ஆமா ரோடு ஓரமா எங்க ஊரு ரோடு ஓரத்துல இருக்குமா எந்த நிலமா? ஆமா என்ன நினைக்கிறா உங்க ஊரு ஓரமாவா? ஓரத்திலே எந்ததான் எந்த மெச்சிட்டு தான் தானே போனா கைதாமாண்ணா என்ன சொல்லுவாங்க? 50 சென்ட்டுக்குதுமா 50 சென்ட். ஆமா ஊர் வார்த்தனாலும் ஊர் வார்த்தனாலுமா ஊர் வார்த்தையிலே இருக்குது பையன் மேல 50 சென்ட் ஊர் ஓரமா நிலம் இருக்குன்னு சொல்லு. எந்த மெச்சிட்டு தான் தானே போனமே அது வேற என்ன சொல்றேன்? நான் என்ன சொன்னேன் சரி வராது மச்சி. ஆமா ஊர் ஓரத்துல நிலம் இருக்குது 50 சென்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் வர மாட்டேன். 50 சென்ட் வர மாட்டியா? செட் ஆகும். நான் பண்ணுவேன் 50 சென்ட் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது? 50 சென்ட் வர மாட்டியா? 50 சென்ட் அம்மா அகலம் இருக்கான். என்னடா பண்ணுவேன்? சரி அதோட அகலம் சரி விடு. எவ்வளவு தான் நீ இந்த எடுத்துடுவா? ஏய் அதிக பணக்காரா இருக்கணும். இத நம்ம கொஞ்சம் அந்த மாரி சொல்றேன். ஆமா கொஞ்சம் அந்த மாரி அவர மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் மழைக்கு அழைத்து கொண்டு எங்க செல்லுவோம் தெரியுமா?
அவனை ஆசை வார்த்தைகளை பேசி பேசி அழகாக லகுவாக கலகலவன சிரித்து சிரித்து கையை பிடித்து இவனுடைய பஞ்சனை காய்த்து சென்ற சரி அங்கே அழைத்து சென்று சென்று உல்லாச இன்பம் கொடுப்பதாக கூறி கூறி உல்லாச இன்பம் அதான் சொல்லுவாங்க தூங்குறது அதான் தூங்குறது என்ன தூண்டுறது அதான் அது நான் வேற சொல்லணுமா கல்யாணம் ஆயிடுச்சா ம், ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தை குட்டி இருக்குதா 3 பேர் இருக்கிறாங்க யாருக்கு பிறந்துச்சா எனக்கு தான் குழந்தை 1 குட்டி 2 குழந்தை ஒண்ணு குட்டி 2 குழந்தை யாருக்கு பிறந்துச்சு குட்டி யாருக்கு பிறந்துச்சியா குழந்தை எனக்கு போந்துச்சு குட்டியை முன்னாடி போந்துச்சு என்ன பண்ணுச்சு குழந்தைமா உனக்கு எப்படி குழந்தை பிறக்கான் குழந்தைன்னு சொன்னது ஆண் பிள்ளை குட்டின்னு சொன்னது பெண் பிள்ளை அதான் என்ன மேல ஒண்ணு முன்னாடி அம்மா ஐயோ பெரிய ஆளா இருப்பல நீங்களா நான் கூட நீதான் பெத்துக்கலையாங்காட்டின்னு நினைச்சேன் எடுத்துக்கிறாங்க அது எப்படி உனக்கு எப்படி பிறக்குமேன்னு யோசிச்சுடா புத்தி இல்லம்மா உனக்கு கூட கொஞ்சம் கூட வர வர ஆம்பளை குழந்தை பிறகு தெரியாதா உனக்கு உனக்கு தான் பிறந்துச்சா இல்லம்மா ஆ, என்ன மாதிரி 1 ஆ. முன்னாடி மாதிரி 2 உனக்கு தான் பிறந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியல அப்படின்னா ஆண்களை மழைக்கு மழைக்கு பஞ்சனை காய்த்து சென்று உல்லாச இன்பம்னா கணவன் மனைவி போல ஆஹா குழந்தை பெற்றுக்கிட்டு ஏய் குழந்தை பெற்றுக்கிறா கணவன் மனைவி போல மனம் வாங்கிறதுக்கு மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் இந்த தாசி பெண் கொடுத்து அதற்கு சன்மானமாக என்ன தெரியுமா என்னம்மா அவரிடம் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆடை ஆவணம் எல்லாமே உப்பு சட்டி வரவோடு கடித துட்டு பணம் நட்டு நகை போட்டு எல்லாத்தையும் உப்பு சட்டி வரவோடு மொத்தத்தையுமே ஒண்ணுமே இல்லாம பிளாட்ஃபார்ம் ஆகிடுவோம் பத்திரத்துல எழுதி வாங்கி கொண்டு அவரை பைத்தியக்கார மேல தெருவில் அலைய விடுத்தா எங்க வேலையே ஓஹோ மாமா வரியா என்னம்மா இருமா அவசரப்படாம கொஞ்ச நேரம் இருங்க அப்பதான் வேலை நான் என்னன்னு காட்ட முடியும் இல்லையே கூட்டா எப்படி இப்பதான் சொல்லி போன் வச்சுக்கிறாங்க எங்க வச்சுக்கிறேன் வித்துட்டு நிலத்தை வித்துட்டு குட்டியா சொல்லி அடிச்சிட்டியா போன என்ன பின்ன விடலாமா நீ ஏற்பட்டது யாரு விடுவாங்க அதானே போனா வருமா வராது அதான் வெளியில பின்னா இருக்கும் போதே பொய்து வந்தாலே வராது பொழுது வந்தா வராது ஒரு 3 மணி நேரம் மட்டும் தான் அங்க இருக்கும் அப்புறமா மாறிடும் ஆமா அதுக்குள்ள நான் புடிச்சு நல்லா வேலையும் அது காட்டி என்னன்றத பார்த்து ஆமா பாத்துறோம் இப்படி இருக்கக்கூடிய ஆடவர்களை மயக்கி அழைத்து சென்று உல்லாச இன்பம் கொடுத்து அவரிடம் இருக்கக்கூடிய பொன்பொருளும் எழுதி வாங்கி கொண்டு ஒண்ணு இல்லாம பிளாட்பாரமா நடுத்தருவுல தலைமையில கைய வச்சுக்கினேன் நீ தெரியும் அந்த காதல் படத்துல அடிக்கிறாங்க ஆமா அப்படியே சுப்பு சுப்பு பண்ணு சுப்பு 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 அதேதான் நான் பண்ண அதே மாதிரியா இதே மாதிரிதான் அலைய விடுத்தான் எங்க வேலையே என்னடா பண்ணுவேன் அப்புறம் இதான்டா தொழில் உன் தொழில் சேர்த்தா ஆமா இப்ப எப்படி போய் தொழில் இருந்து என்னுடைய தொழில் இப்ப எப்படி போகுது இல்ல இல்ல சரியா அருகாமையில அனுதினமும் என்னுடைய பக்கத்துல என்னுடைய தொழிலுக்கு ஏற்றவர் ஒருத்தர் இருக்காரு யார் தெரியுமா அவர் யாருமா மாமா டாபர் மாமா அவருக்கு நீங்க வரலன்னா நான் தான் உனக்கு டாபர் நானா டாபர் மாமா வேலை என்னன்னு தெரியுமா வேலைமா உனக்கு தெரியும் நீ தான் டாபர் மாமா இனிமே நான் எப்படி நீ சொல்றியா இனிமே நான் பண்றேன் கூட்டி வைக்கத்தான் டாபர் மாமா வேலை ஆனா ஒரு கமிஷன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பா யோ முதல்ல நீ ஆளை இட்டுன்னு வா அப்படியே சொல்றா ஆளை காமிச்சிட்டு அண்ணனோட மழைக்கு வாங்கக்கூடிய பொருள்ல உனக்கு ஒரு சேர் பாரு அதுதான் துணிக்கு உள்ளது தெரியும் சத்தியில அவருக்குவா ஊட்டியில ரட்டையில கட்டு நான் என்ன பண்றது யாரும் வரலையம்மா எப்போ உன்னாவோட டாபர் வேலை செஞ்சணும் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூப்பிட்டா முட்டியில ரத்தம் இல்லை குழந்தை என்னால முடியாது இதுக்கு முன்பதாகலாம் நம்ம கூப்பிடவே தேவையில்ல ஆமா அவங்களாவே தேடி வருவாங்க ரத்த தேடி வந்து இப்ப என்ன ஆசையா நம்ம மனையில வந்து வீட தட்டுவாங்க ஆமா கதவு தட்டுவாங்க எங்க இருக்கிறியா துப்பு கிரியாலேன்னு அவங்களா பணம் கொடுத்துட்டு சேருவாங்க சரி இப்ப என்ன ஆசையா நீயா கூப்பிட்டா கூட வரல இது எதனால ஐயோ
அடியவள் தொழிலும் போச்சே. என்னைக்கு இந்த உலகத்துல செல்போனோ சினிமாவும் வந்துச்சோ, சரி இந்த செல்போனும் சினிமாவில் நடப்பதை பார்த்து பார்த்து பாத்து வீட்டுல குடும்ப பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தியா? ஆமா கல்யாணம் ஆகிய கன்னி பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தியா? சரி. குடும்ப பெண்கள் அவர்கள் எல்லாம் காசுக்காக ஆசைப்பட்டு கட்டிய மணவனை விடுத்து கணவனை விட்டு ஆமா கண்டவனோடு சேர்கிறார்கள். சௌரி அறிவிக்கிறாங்க. ஆமாயா, நைட்டு 12 மணி ஆச்சுன்னா போதும் மாடி விட்டு மாடி தாண்டாளுங்கயா. சொல்லிட்டா ஆமா வீட்டுக்கு போறோமா? ஏண்டா உப்பு முன்னாடி இங்க வந்துட்டு அங்க என்ன பண்றோம்? டேய் 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 கம்பி வேலி போட்டுக்கிறல்ல, அப்படின்னா தலை எப்படின்னா அனுபவம் பேசுறீங்க அண்ணனுக்கு. ஜெனரேட்டர் போர்டு யூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துறியா? சோலார் லைட். சோலார் லைட். ஆமா கரண்ட் எப்பவுமே எஞ்சிக்கினே இருக்கும். அவ்வளவு பாதுகாப்பு. இல்லைன்னா முன்னாடி எதுவும் ஆக மாட்டான். கிட்ட ஒருத்தர் நடக்க முடியாது. டேய் முன்னாடி மட்டும் சொல்ல, குடும்ப பெண்கள் எல்லாம் எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஒரு சில பெண்கள் சினிமாவும் செல்போனையும் பார்த்து என்னுடைய தொழில் அவங்க எடுத்துட்டாங்க. ஓ அதனால உங்களுக்கு என் தொழில் இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்குமா? அடுப்புல பூனை குட்டி தூங்குதியா? நாய்க்குட்டி விட்டுக்கு தானே. அதனால எனக்கு இன்றைய தினத்துல மோகம் அதிகமாக இருக்குது, காமம் அதிகமா இருக்கு, ஆசை அதிகமா இருக்குது, மோகம் முத்தி விட்டது, காமம் அதிகமா கட்டி கட்டி ஆயிடுச்சு. நான் சொல்றேம்மா, காமம் கட்டி கட்டி ஆகி போச்சா? கரண்ட்ல கை வைமா, அப்படியே காஞ்சி போடுவோம். கரண்ட்ல கை வச்சா காமம் அப்படியே கட்டி கட்டி தனித்தனியா போடும். சாவத்துக்கு போய் சொல்றேன். டேய் முதல்ல நீ வச்சு காமி, உனக்கு எங்கெல்லாம் கரைட்டு பார்த்து நான் வச்சுக்கிறேன். நான் இப்போ காமத்தை தீக்கணும். ஆமா இது எந்த இடத்துல இருக்கிற இப்போ நம்ம கனகமாபுரி தேசத்துல என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறோம். கானகம், கானகத்துக்கு போற வழியில இருக்கிறோம். ஆமா நான் என்ன சொல்றேன்னா அந்த கானக வழியா நம்ம போலாம் வா. யாராவது ஆடவர் எனக்கு வந்து மனசஞ்சலம் அதிகமா இருக்குது, அதனால தான் சொல்றேன். ஏன்னா ஆடவர் வந்து என்னிடத்துல சேரணும் மனசஞ்சலம். நான் ரெடி பண்ணி இந்த மனசஞ்சலம் தீரணும்னா தென்றல் காற்று வாங்கினா கானகத்துக்கு போலாம், மனசஞ்சலம் தீரும். ரொம்ப சூப்பர்மா. அதனால அங்க நந்தவன தோட்டத்திற்காக சென்று வரலாம், வனவேடிக்கை பார்த்து பூங்காவனத்துல ஆடிப்பாடி விளையாடினா அந்த நேரத்துல யாரா வந்தா என்னுடைய மனசஞ்சலம் தீரும். சரி, அங்கே வரக்கூடிய ஆடவரை சேர்ந்து பார்த்து காமத்தை தீர்த்து கொள்ள புறப்படு போலாம். போகலாம். மாறிச்சு. சரி இப்பவும் ஷிஃப்ட். நான் பொம்பளைங்க எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. வேலை செய்யறது இல்ல, எனக்கு பிடிக்காத விஷயம் அது பாட்டுக்கு தான். அவன் வந்தா சும்மா ஒரு எண்ணெய் டின்னட்டை வந்து பைத்தியக்கார மாதிரி பாடினான். உனக்கு பிடிக்கல? எனக்கு உனக்கு பிடிக்கல? நான் வந்து ஆம்பளைங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்வேன். புடவை கட்டினா எனக்கு பிடிக்காது. புடவை கட்டுறவங்களே பிடிக்காதா? இல்ல நானா கோயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் கோயிலுக்கு போறேன், சபரிமலைக்கு. எப்படி போற? சபரிமலைக்கு 48 நாள் நோம்பு இருந்து மஞ்ச மாதா கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறேன்னு பெறாது. 48 நாள் விரதம் எப்படி இருப்ப?
காலையில சாயந்தரம் மதியம் 3 வேளை சாப்பிட்டு ராவலாம் பட்டினியா தரேன். காலையில சாயந்தரம் மதியம் மதியம் சாப்பிட்டு ஃபுல் டைட்டு. ஆமா. நைட் ஆனா நைட் ஆனா ஃபுல்லா தூங்கி இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன். அவ்வளவு விரதம். ஆமா. எப்பா 12 மணி நேரம் விரதம். ஆமாம்மா. இப்படி விரதம் இருந்து போனேனா அவனை கொஞ்ச நேரம் விட்டு போனதுக்கே காரணம் வேற. திருப்பதிக்கு போய் வரலான்னு எனக்கு ஒரு ஆசை. திருப்பதிக்கு போலாண்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திருவண்ணாமலைக்கு போனோம்மா. சரி, ஆனா நம்ம தான் பொம்பளைங்களுக்கு வேலை செய்யறதுல குழந்தை குட்டி இல்லையே, திருப்பதிக்கு போய் வரலாண்டான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போய் அண்ணாமலையார் கோயிலாண்ட மூலஸ்தானத்தை பார்த்தேன். மூலஸ்தானம் அங்க நான் மண்டியில ஆகிது. மூலஸ்தானத்தை பார்த்தா ஒரு உரலும் உழைக்குங்குது. வரலாம் உழைக்கும். அது மூலஸ்தானம். என்னடா கோயில் அது? என்ன கோயில்னு எனக்கு தெரியலப்பா. பக்கத்துல இருக்கிறவங்க தேங்காய் வடிப்பா அப்பதான் சிவனும் சக்தி ஒன்னா தருவாங்க. டேய், என்ன கோயில் சொல்லிருக்கிறான்? கீழே எடுத்தது சக்தி தான். என்ன அது பேரு கீழே எடுத்தது சக்திதுன்னா நான் என்னடா சொல்றது? உரலு உலக்க சிவன் தான். இப்படிதான் ரெண்டுத்துக்கு என்ன சொல்லணும் பொருள் பாப்பண்ணி. எப்ப இது நான் பார்த்ததே கிடையாது. மேல சிவந்த தாங்கி பிடிக்கிறது யாரு? ஏய், உனக்கு என்னடா வேணும்ப்பா? என்ன வேணும்? இது யாரு கேட்டாங்க இப்ப? நேரம் நீ அவங்ககிட்ட தாங்கி பிடிப்பான் இந்த அவன் தாங்க மாட்டாமா. நீ தாங்கி பிடிப்ப? இல்ல, நான் பொம்பளைங்க எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. சரி, ஒண்ணு வேணாம், கூட என்ன கூட வரணும். ஆளை பார்த்து சேர்த்து வைக்கணும், கூட்டி வைக்கணும். பெரிய ஆசாமியா நீ பாத்து என்னத்துக்கு சும்மா அவங்க எல்லாம் கேட்டு கிடையாது. என்கிட்ட 1 ரூபாய்க்கு இது. 1 ரூபாய்க்குதான். 1 ரூபாய்க்கு எதுனா வருதியா? 1 ரூபாய்க்கா? சரி, வழிகாட்ட நான் கூப்பிட்ட பாட அந்த 1 ரூபாய் அதுக்கு தான் செலவா போகுது. 1 ரூபாய். ஆமா, 1 ரூபாய்க்கு எப்படின்னா வருவாங்களாடா? நாம பண்றது இல்லாத படம் எல்லாரும் இருக்க முடியுமா? டேய், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். முன்ன பின்ன முன்னே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவை, பின்னாடியும் பண்ண தேவை. என் கூட இப்ப எங்க வரணும் தெரியுமா? மாடு 1 10 லிட்டர் கறக்குது, அது பேரும் பசு தான். 2 லிட்டர் கறக்குது, அது பேரும் பசு தான். ஆமா, அது அதுக்கு தகுந்த மாதிரி பாரு பசு மாரி வரான். ஜாலியா எங்க மாமியாருக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? திருடனுக்கு பிறந்த பையன். வீடு வாசல் இல்ல உனக்கு, பொண்டாட்டிய ஓடிட்டாளா? என்ன பண்றது? என்ன பண்ணி நீ என் கையால கூட துணி அதுவும் கையிலே கூட்டுன்னு வச்சுக்க, எனக்கு மரவா கூட திணிக்கும். போ சரி, நீ கேட்டு பாரு. வச்சு என்ன பண்ணமா? என்கிட்ட இல்லம்மா. எத்தனை சவரா தெரியல. எங்க மாமியார் எங்க மாமனார் தான் எல்லாம் எப்படி பார்த்தாலும் 3 பேச்சு ஓட்ட வரும். அம்மா வரன்றது அண்ணா இதுக்கு காட்டணுமா? காட்டட்டுமா? நீ பாக்கணுமா? இப்ப கீழே உக்காரியா? உக்காந்தானா? ஆமா. டேய், தாலி அறுத்துன்னு விட மாட்டா வருவான். எங்க மாமியார் செத்துட்டாங்கடா. இது நான் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் மாட்டி வச்சுக்கிறேன். சரியே யோ, சரி அவரு என்ன தாவுகிறா? அதுக்கு இது அத்தாவுரியா? கூடவா என்ன கவனிக்கிறியா? மொத்தமா கவனிச்சிடுறேன். இங்கதான் கொண்டாட அடங்க. என் கஷ்டம் எனக்கு தெரியும். தம்பி என்னடா கொண்டாமா, பத்திரமா கல்லாப்பட்டில போட்டு பூட்டு. இதுக்கு மட்டும் சரி கையில் நான் இருக்கேன். பார்க்க போனா கஷ்டப்படுறதோட நல்ல வேலையாடு தான் பாக்குது. மாமா கை வச்சுக்கோ. ஐயோ சிலுமிக்குதுமா. ஏமா போய் வாப்பா. தாங்க நல்லா தாங்க. சரி போய் வா மாமா. பாய். கை வச்சுட்டு தெரியாம போச்சியா? ஒரு தாலி ஒரு மோதிரம் ஒரு செயின். ஆமாம்பா. கை வச்சுட்டு தெரியாம போச்சா? போச்சா? போய் வா பாய். தம்பி செண்டு வாசனை வந்து அதுக்கு தான் மாத்திரம். சரி போலாமா? எங்க போன தெரியுமா? எங்க போலாம்? கட்டி போடுவான். கனகமாபுரி
வந்துட்டான். காத்து எப்படி வீசுது பாத்தியா? ஆமா, சிலு சிலு சிலுந்துமா உடம்பு. இது என்ன காத்து தெரியுமா? என்ன காத்து? தென்றல் ஆமா கானகத்துக்கு அருகாமையில கால் எடுத்து வச்சோமா இல்லையா? ஆமா. அப்படியே தண்டல் காத்து சும்மா அப்படியே சிலு 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 சில்லுன்னு வீசுது. உடம்புலாம் கூலிங் ஆகுது. இந்த தெண்டல் காற்று என் மேனி மீது பட்ட உடனே அப்படியே முள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே ஜும்முனுக்குது. எப்படி இருக்குது? மணக்குதா? உடம்பு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குது? முறுக்கு ஏறுது. முறுக்கு ஏறுதா? ஆமா. இங்க எல்லாம் ஒரு கயம் கட்டிதான். இந்த தென்றல் காற்று எங்கெல்லாம் படுது தெரியுமா? எங்க படுத்துன்ற? ஒரு ஒரு இடத்துல படும் போதெல்லாம் எது அதெல்லாம் எப்படி மாறுது தெரியுமா? மேலாடை தெரியுமா? மேலாடனா ஒண்ணும் தெரியலப்பா. மேல அணியக்கூடிய ஆடை. ஆமா. தெரியுது பத்தியா? ஆமா. இந்த ஆடையெல்லாம் காமம் அதிகரிக்க அதிகரிக்க காமத்தால மோக முத்திரத்தினால மேல ஆடை நழுவதியா? அப்படியே அந்த நந்தவன தோட்டத்துல அப்படியே மல்லிப்பூ வாசனை கம கம கமன்னு ஆள தூக்குது. தூக்குதா ஒண்ணு? காம வேற கட்டி கட்டி ஆகுதா? ஆமா. அவனோ ஒருத்தன் வரான் பாவாடை ஊத்துங்க. என்னப்பா முன்னாடி பாவாடை வச்சு என்ன பண்ண சொன்னா? பாவாடாடா திருடனுக்கு பிறந்த பையா. ஏன்டா நீலாம் வந்து இதுக்கு நாங்க என்ன பண்ண சொல்றோம்? கவுரா இருக்கிற மிஷின் வச்சிருப்பான் போது அவங்ககிட்ட கொடு. அவன் முன்ன கட்டிட்டு அரைச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை மாவு உழுகுவான். என்ன பேரு? இந்த பாட்டி எடுத்து போய் கட்டிக்கோ. அம்மாத்தெல்லாம் எடுத்துக்கணும். என்னடா என்ன எங்களை பார்த்தா எப்படி இருக்குதுன்ற? பாவாடை எடுத்தாட்டம் சும்மா ஒரு 1/4 பவுன் 1/2 பவுனுக்குலாம் நாங்க வரோம். ஒன்ன எத்துப்போம் சும்மா வந்து எத்தாந்தரோம். இதுக்கெல்லாம் வராது. யோ இரு வந்துட்டேன். ஒரு பாவாடை குத்துட்டேன். ஒரு பேண்ட் குடு. ஒரு பேண்ட் குடியா? பேண்ட் ஒண்ணுமா? குடியா? எப்படி ஜட்டி போடல பாட்டுமா? அவுக்குன்னு அவுக்குறேன். எப்படி கட்டுறது? கம்முடாடியே வெயிடா என் கஷ்டம் எனக்கு தெரியும்டா. போடா. பாவாடை இல்லாம தான் இருக்கிறாளா? அப்படி அங்க வந்து பாவாடை கொண்டாந்து குடுத்துட்டு கேட்கறதும் தபாரு. நீங்கெல்லாம் எங்களுக்கு சும்மா நாங்கெல்லாம் பெரிய பெரிய லெவல்ல தான் தின்னுவோம். அது மட்டும் இல்ல, இந்த ஆசை வந்து அதிகமா இருக்குது. அதனால சீக்கிரமா ஒரு ஆடவரை சேரணும். சரி பார்க்கலாம். இரும வராங்களா பாக்கலாம். இருமா நம்மளும் அது தூரத்துல ஒரு ஆள விருச்சம் தெரியுது பாத்தியா? ஆமா. அந்த ஆள விருச்சம் எம்மா பேசிக்குது பாரு. எம்மா அகலங்குது பாரு. அது அந்த ஆலமரத்து அடியில என்னாக்குது? ஆலமரத்து அடியிலையா? வேர் இல்ல? ஆமா வேர்க்குது. வேறு மேல என்னாக்குது? வேறு மேல பாறை. டேய் அந்த பாறை மேல யாரோ பத்துன்னு இல்ல? பாறை மேல மினிஸ்வரனை செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணிக்கலாம்?
எப்பா கீழே ஒரு ஷிஃப்ட் மேல ஒரு ஷிஃப்டா? ஏடா என்ன வேற அசிங்க பத்துறது என்னடா தெரியல ஏன்னா 2 இட்லி ஊத்தி வைக்கிற துணி குண்டா நடக்குது. ஏன்னா இட்லி துணி ஏன்டா இங்கே தாண்டா? ஏன்னா பாருங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன். ஏடா கையங்காலமாகுது எல்லாம் போட தெரியாதெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறவன். அது எப்படி போறதுன்னு தெரியுமா உனக்கு? காலி முடிஞ்சவனே. டேய் 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 டேய். இல்லடா போடுவா. ஏய் இறங்கடா கையில. ஏய் இத போட்டு நீ நடக்க முடியுமாடா? இத போட்டு நீ எப்பற நடப்ப நீ? நடக்கிறேன்னு தெரியலையா? ஓட முடியுமா? ஓடலாம் முடியாது. ஏய் இத போட்டு நீ எப்பற ஓடுவ எப்பற நடக்கறியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப வர துணிங்கப்பா. சி பாட்டியா என்ன பாட்டிலாம் வேணா கம்முனு நீ வேற நானே கஷ்டப்பட்டே தந்தேன். என்னத்துக்கு என்னது அதான் போனே அதெல்லாம் துணி வெளியே வராங்க. வந்து ரொம்ப நாகரிகமா நடிக்க மாட்டேங்குது அந்த பையன். என்னது அது? அது இட்லி ஊத்தி வைக்கிற துணி. அது எத்தனை வந்துட்டு வரேன்றானா? இல்லன்னா இந்த கொரோனா வருதுன்றாங்க. அது வர மூக்கல போடுற மாஸ்கா 2 மாசத்துக்கு ஒண்ணா வச்சு தச்சுட்டாங்கன்றியா? ஆமா. உங்களை மாரி இருக்கும்டா. எனக்கு ஒண்ணும் அது என்னன்னு பேர் தெரியல உண்மையிலே. பேர் தெரியல போது அந்த ஆழ விருட்சத்துக்கு அடியில வேருக்கு மேல பாறை, பாறைக்கு மேல பாறை ஒரு ஆளு யாரோ உயரமான ஆளா உக்காந்துங்கிற மாதிரி தான் தெரியுது. அவரை பார்ப்பதற்கு எப்படிங்கிறாரு? திருப்பதியில இருக்கிற மனித குரங்காட்டம். டேய் மூஞ்சிக்கு மாதிரி மனித குரங்கு மாதிரியே தெரியுது. அழகான ஒரு ஆண்மகன். இருமா எவனோ கழுத்தை ஓடிச்சு விட்டுக்கிறான். கைத்து வடிக்கலடா, உலகால அடிச்சு கழுத்தை முடிச்சு விட்டுக்கிறான். டேய் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார். அவர் படுத்துங்கிறாரா என்னன்னு நீயே இப்படி அங்க வண்ணிச்சு அதை இரு. அவர் காலை பாரு, அவரு காலை பாரு, அவர் கைய பாரு, அவரு கைய பாரு, அவரு புஜத்தை பாரு, அவரு பொஜத்தை பாரு, அவருடைய ஆடை அலங்காரத்தை பாரு, அவருக்கு பிரிவு பாவாடிய பாரு, கடைசியா கீழே பாரு, அவரு கீழே தொங்குற முளகுச்சிய பாரு, கீழே குஞ்சு பாரு. நான் குஞ்சு பாக்கட்டும். அது ஆடுதுடா. எது அது தெரியல. ஏண்டா நீங்க பின்னால இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? ஆச்சு முன்னாடி தெரியும். எனக்கு ஒன்னும் தெரியல. யாரோ உலகால அடிச்சு விட்டுக்கிறாங்க கைத்து போன. ஒருவேளை பாமுனி செம்முனியா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஆம்பளை நான் சொல்றேன். அவர் இளவரசர் மாரி இருக்கிறாரா? ராஜகுமாரன் இளவரசன் போல் தெரிகிறது. மூஞ்சே